வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது மேக்ரோனி பாஸ்தா, இதோட சில்லி கார்லிக் நூடுல்ஸ், அதுக்கு பிறகு டொமேட்டோ கெச்சப். மேக்ரோனி பாஸ்தா 250 கிராம், பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், பொடிசை நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 100 ml, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், சீஸ் தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நம்ம இன்றைக்கி இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தா பண்ண போகிறோம் சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த பாஸ்தாவை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துலாம். இந்த பாஸ்தா பாயில் பண்ணுற டைமிங் என்ன கேட்டால் கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் கரெக்டாக பாயில் பண்ணணும். டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் பாஸ்தா நல்லா வேக வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒட்டுற அளவுக்கு வேக வச்சுருவாங்க. அப்படி பாஸ்தா வேக வச்சுன்னா உங்களுக்கு மசாலாவோட டாஸ் பண்ணும்போது நல்லா இருக்காது. அதனால் 7 நிமிஷம் நீங்கள் பாஸ்தா பாயில் பண்ணலாம். இது ஸ்டாண்டர்ட் டைம். இன்னும் நல்லா வெல்டனாக வேணுச்சுன்னா 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம். இப்போ இந்த பாஸ்தா இதே மாதிரி பாயில் பண்ணி எடுத்துருங்க. இந்த பாஸ்தா வேக வச்சு முடித்த பிறகு ஒரு பெரிய ட்ரே எடுத்துக்கங்க. அந்த ட்ரேயில் வேக வச்ச பாஸ்தா போட்ட பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக ஆறட்டும். எதுக்காக இப்படி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அடுத்தது மசாலா பண்ண போகிறோம். இந்த மசாலா பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்க பேசிக்கான இன்க்ரீடியன்ஸாக, அதாவது பார்த்திங்கன்னா பூண்டு இருக்கும், வெங்காயம் இருக்கும், தக்காளி, கொத்தமல்லி, இதெல்லாம் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம் சொன்னேன். அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக நீங்கள் போட்டுக்கலாம். அதிகமான பச்சை மிளகாய் வேண்டாம் இந்த இடத்துல. இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கி வரட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். அந்த டைம் உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டணும். ஏன்னா ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணக்கூடாது வெங்காயத்தை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்குமா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வதக்கிடுங்க. வதக்கி முடிச்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, இந்த தக்காளியும் போட்டு வதக்குறோம். நீங்கள் வீட்டில் எப்படி இந்த தக்காளி தொக்கு பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த மசாலா வதக்கி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு உப்பு, மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர், இதெல்லாம் போட்ட பிறகு இந்த மசாலாவை அப்படியே நல்லா வதக்குறோம். வதக்கி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாக நீங்கள் ஊற்றலாம். அதனால் ஒன்றும் தவறலாம் இல்லை. எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வருதோ அந்தளவுக்கு மசாலா நல்லா தொக்கு மாதிரி இருக்கும். இந்த முழுசாக போட்டிருக்க இந்த வெங்காயம், தக்காளி, அதாவது கட் பண்ணி போட்டிருக்க பெரிய பெரிய வெங்காயமாக தக்காளியாக இருக்கும். நீங்கள் வதக்கிறதுக்கு முன்னாடி வதக்கி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே அந்த காரத்துக்கு வெங்காயம் தக்காளிலாம் போட்டிருக்கோம்ல. இப்போ இந்த டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணும்போது அந்த புளிப்புத்தன்மை, அதுக்கப்புறம் அந்த இனிப்புத்தன்மை, இது எல்லாமே சேரும். ஸோ அதனால தான் டொமேட்டோ கெச்சப் கரெக்டாக 100 ml யூஸ் பண்ண சொல்கிறேன். அதாவது 1 கப்பு. இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுக்கும். அதுக்கு பிறகு பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த பாஸ்தாவில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி. இதே வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ணும்போது கொஞ்சம் பார்ஸ்லி அப்படிலாம் பேசில் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி கொத்தமல்லி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுனால. கொஞ்சம் பட்டர். இந்த பட்டர் எதுக்காக கடைசியாக யூஸ் பண்ணுறேன், ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால தான் பட்டர் கடைசியாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு திருப்பி கொத்தமல்லி, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், சீஸ் தேவையான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க கொடுங்களேன், அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க.
இதை தொடர்ந்து சில்லி கார்லிக் நூடுல்ஸ், ட்ரை நூடுல்ஸ் ஒரு பேக்கெட், பொடிசை நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/4 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய பச்சை மிளகாய் 1/4 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், ஷேஷ்வான் சாஸ் 2 to 3 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், டார்க் சோயா சாஸ் ஃபியூ ட்ராப்ஸ், வினிகர் ஃபியூ ட்ராப்ஸ், ஒயிட் பெப்பர் சிறிதளவு, ஸ்ப்ரிங் ஆனியன் ஃபார் கார்னிஷ், உப்பு தேவைக்கற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ இந்த சில்லி கார்லிக் நூடுல்ஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஃபஸ்ட் இந்த நூடுல்ஸை பாயில் பண்ணுறோம். நூடுல்ஸ் பாயில் பண்ண டைமிங் என்ன கேட்டிங்கன்னா 6 to 7 நிமிஷம். சில நூடுல்ஸ் பாக்கெட்டில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் பாயில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கவனிக்க கண்டிஷன் என்ன, தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் சீசனிங் கொஞ்சம் உப்பு போட்ட பிறகு இந்த நூடுல்ஸ் நல்லா பாயில் பண்ணுங்கள் கரெக்டான டைமில். அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஸ்டீல் ட்ரே எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ட்ரே அப்படின்னா கிச்சன் மேடை இருக்குல்ல, அந்த மேடையில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டெயின் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் ஆயில் நூடுல்ஸ் மேலே போடுங்க. எதுக்காகனா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க தான் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு இந்த நூடுல்ஸ் நல்லா சூடு ஆறட்டும், அப்புறம் நீங்கள் எடுத்து டாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சூடோடு எடுத்து டாஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நூடுல்ஸ் உடைய ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகு நூடுல்ஸை டாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு டாஸ் பண்ணுறோம். இதெல்லாம் டாஸ் பண்ணும்போது உங்களோட பேன் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த வெஜிடபிள்ஸ் டாஸ் பண்ணும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சூடு இல்லாமல் எப்போவுமே ஒரு சைனீஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடாது. அதாவது உங்கள் பேன் நல்லா பைப்பிங் ஹாட்டில் இருக்கும்போது நீங்கள் டாஸ் பண்ணால் நல்லா வரும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு ஷேஸ்வான் சாஸ், இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு டொமேட்டோ கெச்சப், கொஞ்சம் டார்க் சோயா, உப்பு, இதெல்லாம் போட்ட பிறகு அந்த சாஸில் கொஞ்சம் லைட்டாக டாஸ் பண்ணுறோம். அதே டைமில் வினிகர் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ட்ராப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதிகமான வினிகர் வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா இந்த சில்லி பேஸ்ட்லேயும் வினிகர் இருக்கும், அதனால கொஞ்சமாக போட்டால் போகிறோம். அதுக்கு பிறகு பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த நூடுல்ஸ், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சோண்டு ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறோம். சில பேர் இந்த இடத்துல சீசனிங் பவுடர் போடுவாங்க. நான் சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணல, டேரெக்டாக இந்த சில்லி பேஸ்ட்டை போட்டு டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ணும்போது உங்களோட கரண்டி வந்து கடாயில் நடுப்பகுதியில் இருக்கணும். அப்போ தான் டாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னா நூடுல்ஸ் உடைய ஆரம்பிக்கும். நல்லா டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்னிஷ் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி. இதை தொடர்ந்து ஒரு அருமையான டொமேட்டோ கெச்சப் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? டொமேட்டோ கெச்சப் தேவையான பொருட்கள்: தக்காளி 1.25 கிலோ, சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், வினிகர் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ஒயிட் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், ட்ரை பேசில் பவுடர் 1/2 டீஸ்பூன், கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், லவங்கம் 2 நம்பர். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த டொமேட்டோ கெச்சப் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், தக்காளி நல்லா பழமாக இருக்கணும். அந்த தக்காளி எடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த தக்காளி நான் என்ன பண்ணுறேன் கேட்டேன்னா, பின்பகுதி அதாவது ப்ளஸ் போட்டு வச்சுருக்கேன், முன்பகுதி அதாவது கண் பகுதி சொல்லுவாங்க, அந்த கண்ணை வந்து நான் ஸ்கூப் பண்ணி எடுத்துருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் கேட்டேன்னா, தக்காளியை பிளான்ச் பண்ணி எடுத்த பிறகு அந்த மேலோட்டமாக இருக்க ஸ்கின் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த தக்காளியை கொதிக்கிற தண்ணியில் போடுறோம். எவ்வளோ நேரம் குக் பண்ண கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2 to 3 நிமிஷம் கரெக்டாக பிளான்ச் பண்ணி எடுத்துருங்க.
இப்போ பாருங்கள், தக்காளி இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா மேலே இருக்க தோலை பீல் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி மேலே சுருங்கின மாதிரி இருக்கும் தோல். இந்த தோலை அப்படியே எடுத்த பிறகு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா 90% அளவுக்கு அரைச்சிருக்கணும். இதே சில பேர் என்ன பண்ணுவோம்னா உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப பெரிய ப்ராசஸ்னால நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ அரைக்கிற பக்கம் நான் சொல்லிட்டேன், 85 to 90% அளவுக்கு அரைச்சா மட்டுமே போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டியதில்லை. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கடாயில் போட்டிருக்கோம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த தக்காளி பேஸ்ட் வந்து கொதிக்க மேலே பட ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தக்காளி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 டம்ளர், அதாவது மீடியம் சைஸ் டம்ளரில் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிருக்கோம். அதுக்கு பிறகு இதில் சர்க்கரை போட்டிருக்கேன், கடுகு பவுடர். இந்த மஸ்டர்ட் பவுடர் எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட் போனால் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு பிறகு பூண்டு பவுடர். முழு பூண்டு யூஸ் பண்ணலாமா அப்படி கேட்டிங்கன்னா முழு பூண்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் கார்லிக் பவுடர் போட்டினா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் கார்லிக் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு உப்பு, ஒயிட் பெப்பர், ட்ரை பேசில் பவுடர் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செலரி பவுடர் போடணும். மார்க்கெட்டில் கிடைக்காதுன்னா ட்ரை பேசில் பவுடர் போட்டிருக்கேன். எதுனா ட்ரை ஹர்ப்ஸோட ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் ட்ரை பேசில் பவுடர். இதுக்கு பிறகு லவங்கம் போட்டிருக்கோம். இந்த லவங்கம்லாம் எதுக்காக போட்டிருக்கீங்க கேட்டிங்கன்னா லவங்கம் ஃப்ளேவர் கொடுக்கும். அதே டைமில் மற்ற பவுடர் எல்லாமே சீசனிங் கொடுக்கும். இதுக்கு பிறகு வினிகர் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ குக் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் குறைஞ்சபட்சம் ஒரு 2 to 3 மணி நேரம் டைம் எடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற குவான்டிட்டி பொறுத்து அந்த டைமிங் மாறும், குக் பண்ணுற டைம் மாறும். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போது இந்த தக்காளி நல்லா வெந்து வந்த பிறகு இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்சர் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரெயினில் வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். எதனால் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுன்னா இந்த தக்காளியில் இருக்க விதை எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தால் ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் கிடைக்கும். ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி திப்பி இருக்கும். இந்த திப்பியை அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறது, அதே டைமில் எல்லாருக்கும் பிடிச்ச டொமேட்டோ கெச்சப் அப்படி மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்தாலும் ஆனால் அழகான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள்.